கடவுள் நற்சாட்சி கொடுக்கிறார் அப்படின்னா அதை விட ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கானா? இல்லை, இருக்காது. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நற்சாட்சி கொடுப்பது என்பதே இந்த நாட்களிலே மிகப்பெரிய காரியம் இல்லையா? எந்த மனிதன் சக மனிதனை நற்சாட்சி சொல்றான்? அவனை பத்தி தவறா பேச முதல்ல ஓடி வர்றது மனுஷன். ஆனா ஒரு மனுஷனை நற்சாட்சி கொடுப்பதற்கு எந்த மனிதனும் கிடையாது. தன்னுடைய சொந்த வீட்டாரே நற்சாட்சி கொடுப்பது கிடையாது. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்துல தன்னுடைய சொந்த ஜனங்கள், தன்னுடைய சொந்த ஊரார் அவருக்கு நற்சாட்சி கொடுக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, தன்னுடைய சொந்த வீட்டாரே தனக்கு சத்துரு என்று. ஒரு தீர்க்க தரிசிக்கு சத்துரு தன் சொந்த ஊர் ஜனங்களே, தன் சொந்த வீட்டாரே என்று சொல்றாரு. இதில் சொந்த வீட்டார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் இன்றைய நாட்களிலே தவறாக ஒரு புரிதலிலே தவறாக இன்டர்பிரேட் பண்ணப்பட்டு இருக்கிறது என்று நான் நினைப்பதுண்டு. அவர் சொன்ன அந்த வார்த்தையின் சாராம்சம், அந்த வார்த்தையின் ஒரு கருத்தியலை நாம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்து இயேசு ஏன் 12 சீஷர்களோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார், தன் சொந்த வீட்டாரே சத்துரு என்று? சொந்த வீட்டார் என்பது யார் என்பதை நாம முதலில் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு இந்த செய்திக்குள்ளாக கடந்து போக போறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுகிறார். அதை பெற்றுக்கொள்ள விரும்பினீங்கன்னா இந்த செய்தியை குறைந்தது ஒரு 5 நபர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச குழுக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க இப்படி செய்வதன் மூலியமாக எனக்கு என்ன பலன் கிடைக்கும் பாஸ்டர்னு கேட்கலாம். இந்த நற்செய்தியை நீங்க பகிர்ந்து கொள்வதனால யாராவது ஒருவர் இதை பார்த்தாலும் அவர்களுடைய காயத்திற்கு இந்த செய்தியும் இந்த வசனங்களும் மருந்தாகவோ உணவாகவோ மாறும் பொழுது அவர் மனமாற்றத்தை தேவனிடத்தில் அடைந்தாலோ அதன் ஆசீர்வாதம் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் வந்தும் சேரும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த காரியத்தை சொல்றோம். அதனால நம்ம ப்ரொமோட் பண்ண கேட்கிறாரு பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். தேவத்துவத்துல எந்த காரியத்தில் நீங்க பங்கு பெற்றாலும் அதன் ஆசீர்வாதம் ஊழியனிடத்திலிருந்து கிடைக்காது, பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்து இயேசு ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்? தீர்க்க தரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊரில் கனமில்லை, தன்னுடைய சொந்த வீட்டாரே தனக்கு சத்துரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சொந்த வீட்டாரே சத்துரு என்று சொன்னார். அநேக இடத்துல இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுதும் இதனுடைய செய்தியை நாம் கேட்கும் பொழுதும் அநேகரால் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, தன் சொந்த வீட்டார் என்பதில் தன்னுடைய குடும்பம் என்று அவர்கள் கருதுவது உண்டு. தன் குடும்பம், தன்னுடைய தாய், தன்னுடைய தகப்பன், சகோதரன், சகோதரி, அவங்க வீட்டுக்கு திருமணமாய் வரக்கூடிய மகள், மகன், யாராவது சொந்தங்கள், இவர்களை தன்னுடைய சொந்த வீட்டார், அதாவது பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளட் ரிலேட்டிவ்ஸ கிறிஸ்து இயேசு சொன்னார் என்று அநேக இடத்துல மெசேஜஸ நான் பார்க்கிறது வழக்கம், பார்த்துருக்கேன். ஆனா கிறிஸ்து இயேசு அப்படியா சொன்னார்? அப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்னா கட்டாயம் அது கிடையாது என்பதுதான் உண்மை. அப்போ அவர் சொன்ன தன்னுடைய சொந்த வீட்டார் என்று அவர் குறிப்பிடுகிற ஜனங்கள் யார், மனுஷர்கள் யார் என்று பார்த்தா, ஒரு முறை கிறிஸ்து இயேசுவை சந்திக்க மரியாளும், கிறிஸ்து இயேசுவின் தாய் மரியாளும் அவருடைய சகோதரரும் போறாங்க. அப்போ கிறிஸ்து இயேசு தன்னுடைய சீஷர்களோட பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருந்தார். ஒரு இரவு வேளை, ஒரு சாயங்கால வேளை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவரை சுற்றி அநேக ஜன கூட்டம் இருந்தது. அவர் மேலறையிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, மேல் வீட்டிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தாயும் தன்னுடைய சகோதரும் அவரை காணும்படிக்காக வந்து அவரிடத்துல செல்ல முடியாதபடிக்காய் அங்கிருந்த ஒரு சீஷனை அழைத்து, அந்த கூட்ட நெரிசலிலே அவரை பார்க்க முடியாத சூழ்நிலையினால் அவரிடத்துல, நாங்கள் இப்படியாய் இவரை காண வந்திருக்கிறோம்,
இவரோடு பேச வந்திருக்கிறோம், நாங்க வந்திருக்கிறோம் என்று அவருக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அனுப்புறார். அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது அந்த சீஷன் போய் கிறிஸ்துவின் இடத்துல போய் தன்னை தாழ்த்தி சொல்றாரு, என் தகப்பனே, ரபி, ரபி என்றால் போதகரே என்று அர்த்தம். ரபி, உங்களுடைய தாயும் சகோதரனும் உங்களை காணும்படிக்காக காத்து கொண்டு நிற்கிறார்கள் என்று சொன்னார். அதை கேட்டவுடனே கிறிஸ்து இயேசு உடனடியாக அவர் ஆவியிலே ஒரு பதிலை சொன்னார். என்ன அந்த பதில் என்றால், அவர் சொன்னது என்னவென்றால், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், இதோ என்று அந்த 12 சீஷர்களையும் மற்ற சீஷர்களையும் காட்டி சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தில் உள்ள என் தகப்பனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர்களே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார்கள் என்று சொல்றாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை யாரெல்லாம் இந்த உலகத்தில் செய்து வருகிறார்களோ அவர்கள் தானே கிறிஸ்து இயேசு அறிவித்த குடும்பம். அவர்கள் தான் அந்த குடும்பம். இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க இருந்தவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நமக்குள்ள அந்த குழப்பம் ஏற்படக்கூடாது. அப்போ இந்த வசனத்தோடே முன்னம் கிறிஸ்து இயேசு சொன்ன வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விடை கிடைக்குது. என்ன அந்த விடைனா, நமக்கு பகையாய் எதிரியாய் மாறுகிறவர்கள், நம்மை பகைப்பவர்கள், மறுதளிக்கிறவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது நம்மை பெற்றவர்களோ நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிறவர்கள் யாரு தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருப்பவர்கள். அவரை தான் கிறிஸ்து இயேசு என்ன சொல்றாருன்னா, என் சொந்த குடும்பம் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு குடும்பம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை செய்பவர்கள் தான் குடும்பம்.